அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோடா. ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டாங்க. ஆக்சுவலாக 1 வீக்குக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரி சிஸ்டர், நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஓகே, இது உங்களுக்காக தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஜெய் சிஸ்டர், உங்களுக்காக தான். ஓகேவா? ஓகேடா, இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, சீக்ரெட் மேரேஜ் வித் மை ரூட் ப்ரொஃபஸர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது வந்து 1 ஷாட் கிடையாது, இது வந்து 2 ஷாட்டோட பார்ட் 1. ஓகேவா? இது வந்து 2 ஷாட்டு. நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு போடுறேன். அவங்க 2 ஷாட்டை தான் கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம வந்து 2 ஷாட்டாக போட்டலாம். ஓகேடா, இப்போது அப்படியே நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு காலேஜ் தாண்டா காட்டுறோம். அந்த காலேஜில் பேக் பெஞ்சில் 2 பேர் உட்காந்துக்கின்னு, இப்போது என்ன டிஷ்யூ பேப்பர் வேணும் அதானே மச்சான்? அதுக்கு வந்து கண்ணு தர மாதிரில இந்த அப்படி அது வந்து மச்சான், நேற்று என்ன நினச்சி மச்சான், அது வந்துடா டேய், நேற்று என்ன நினச்சி தெரியுமா டேய்? அரை மணி நேரமாக போட்டு என் தாலி அறுத்துன்னு இருக்கேன். இன்னும் வரைக்கும் சொல்ல என்ன நினச்சின்னு. டெய்லியும் காலைல எனக்கு இதே ரோதனையாக போச்சு உன்னோட. என்ன மச்சான், கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இப்படி டெய்லியும் காலைல வந்து கண் கலங்கின்னு இருக்கிறே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அதே தான்டா மச்சான் நானும் சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஸரை பிடிச்ச எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொன்னோ ஏன் மூக்க பஞ்சராக்கிடுவேன் அம்மாயிரு. என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிற? நீ தானே எனக்கு வேணும்னு கட்டின்னு போனேன். அது வந்து முழுங்காத. அவன் தான் வேணும், அவனுக்கு வேணும் கல்யாணம் பண்ணி போனல. இப்போ அனுபவி ராஜா, அனுபவி. ஜெமினா, நீ தான் இருக்கிறீங்க ஒரே ஃப்ரெண்டு, நீயும் இப்படி பேசுகிற பார்த்தியா? ஐயே, இப்போ என்ன நினச்சி, நேற்று என்ன நினச்சி சொல்லு. அது வந்து மச்சான், இங்கே பாருங்க அமீஸ், இங்கே இருக்கானே இவன் தான் என்னோட ஒரே என் ஃப்ரெண்டு. அவன் பேர் டேயான். தெரியுமே உங்களுக்கு, கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவனுக்கு இதான் வேலை. டெய்லியும் காலைல வந்து அரை மணி நேரமாவது என்கிட்ட புலம்பலனா இவனுக்கு தூக்கமே வராது. இருங்க, நேற்று நைட்டு என்ன நினச்சேன்னு கேட்டு வந்துடுவான். சொல்லு, நேற்று நைட்டு என்ன நினச்சி? அது வந்து மச்சான், நேற்று நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். ஆமாம், படிக்கிற மாதிரி படித்து தூங்கினேன் மச்சான். சரி சொல்லு. அது வந்து மச்சான், நேற்று நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன் மச்சான். என்னது? ஆமாம் மச்சான், டயர்டாக இருக்கும்ல. சரி, டயர்டாக இருக்கும், தூங்கியிருப்பேன். ஆமாம் மச்சான், போய்ட்டு தூங்கிட்டேன்டா. ஒரு 7 o'clock இருக்கும் மச்சான். என்ன மச்சான், உன் புருஷன் வந்து உனக்கு சமைச்சா ஆசையாக ஊட்டி விட்டானா? ஆமாம், கிழிச்சான். வந்து எழுப்புனா மச்சான். சரி, புள்ள சாப்பிடாம படுத்து தூங்குதே, சாப்பிட்றதுக்கு தான் எழுப்புறான் அப்படின்னு நினச்சேன் மச்சான். சரி, நீ நினச்சதில் தப்பில்லை. அவன் என்ன பண்ணா, எந்திரிச்சு சமைக்க சொல்கிறான்டா. என்னது, உனக்கு தான் சமைக்கவே தெரியாதா மச்சான்? அதான் மச்சான், எனக்கு சமைக்கவே தெரியாதுல்ல, மெய்டான்ட்டு லீவு, எனக்கு பசிக்குது, நீ போய் சமைச்சு கூடன்னு சொன்னா மச்சான். சரிடா, ராமியூனாவது பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? அதான் மச்சான், ராமியூன் தான் மச்சான் பண்ணேன். அடே, ராமியூனா பண்ணுறதுல என்னடா உனக்கு கஷ்டம்? அதுக்கு எதுக்குடா திட்டு வாங்கினேன்? அது வந்து மச்சான், நேராக கிச்சன் போனேன்னா, சரி அங்கே போயிட்டு பார்த்தேன், ராமியன் பாக்கெட் இருந்துச்சு. அதான் இருந்துச்சுல்லடா, சொல்கிற கேளு மச்சான். சரி சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் ராமன் எடுத்து அப்படியே பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க தேடின மச்சான். சரிடா, என்னடா நினச்சி சொல்கிறா மச்சான்? தண்ணி எடுக்கிற இடத்துல 2 வாட்டர் பாட்டில் இருந்துச்சுடா. நான் என்ன நினச்சேன், 2மே தண்ணி மாதிரி இருக்கும், 2மே தண்ணின்னு நினச்சிட்டு ஒரு வாட்டர் எடுத்து ஊற்றின மச்சான். சரி பார்த்தா அது வினிகர் மச்சான். என்னது வினிகரா? ஆமாம் மச்சான், அப்படியே அவசரத்தில் வினிகர் எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. அவன் சாப்பிட்டுட்டு என் மூஞ்சிலே காரி துப்பிட்டான் மச்சான். ஏண்டா, நானாக இருந்துருவேன், ஏன் அந்த பிளேட்டை வச்சு உன் மண்டையை உடச்சிருப்பேன். ஏண்டா, ராமியூவில் யாராவது வினிகரை ஊற்றுவாங்களா? சி கர்மம். அதான் மச்சான், ஏதோ அறியாப்பில்ல தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு மன்னிச்சு விட்டுருக்க வேண்டியதானே. ஆனால் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சரிடா, அழுவாமல் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னடா பண்ணான்? நச்சுன்னு 4 கொடுத்தான் மச்சான். என்னது, நச்சு 4 கொடுத்தானா? என்ன மச்சான், இச்சா? அப்புறம் என்ன? டே, இச்சு இல்லைடா, டிச்சு. டிச்சா? ஆமாம் மச்சான், அவன் ஒரு குச்சி வச்சுருப்பான்ல, அதை வச்சு 4 கொடுத்தா மச்சான். அவன் இச்சு குத்தாலும் அப்படியே இஞ்சி விழுந்துடும் மச்சான் உலகமே. அதானே நானும் பார்த்தேன், என்னடா இச்சு கொடுத்துருக்கானு. 4 மச்சான், பேக் எப்படி இருக்கு மச்சான்? செருப்பு பிஞ்சிருண்டா, நானே காண்ட உட்காந்துருக்கேன். சரி விடு, உன் புருஷன் தானே, நீ தானே போன, வெளியில் போகிற நான் எடுத்து வெட்டிக்குள்ளே விட்டுக்கின்னு குத்துதே குடையுதுன்னா யார் வந்து காப்பாற்றுவா? உனக்கு வேணும், நான் எவ்வளோ சொன்னேன் வேணான்னு, நீ தான் கேட்கவே இல்லை.
மச்சான் இது ஒன்றுலையாவது நீ சொல்கிறத நான் கேட்டுக்கணும். எப்போவுமே மச்சான் மொக்கையா கேவலமாக தான் ஐடியா கொடுப்பான். இதுலையாவது நம்ம பண்ணலாம்னு நினச்சி பண்ண மச்சான். அதான்டா ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்பவுமே தப்பாகவே ஐடியா கொடுப்பாங்க நினைக்கிற பற்றியா? அதுதான் தப்பு. நாங்கள் ஒரு சில நேரத்தில் நல்ல ஐடியாவும் கொடுப்போம். ஓ அப்படியா மச்சான், சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ணுறது அந்த ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு? ஏய் மச்சான் இங்கே பாரு, நீ தாண்டா அப்படி அழுதிட்டுருக்க. இதே எனக்கு மட்டும் இந்த மாதிரி ரூடாக எவனாவது வந்ததுதான் வையன், பிடிச்சி நான் நசுக்கிருப்பேன். அவன் சொல்கிறத நான் கேட்டிருக்க மாட்டேன், நான் சொல்கிறத அவனை கேட்க வச்சுருப்பேன். அப்படி இருக்கணும் மச்சான். இப்போது இப்படி பயந்துட்டுருக்க. ஹே மச்சான் உண்மையை சொல்லு, அவனை பார்த்தா உனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுமா என்ன? ஹேய் நீ தாண்டா அப்படி பேசிகிட்டு இருக்க. இப்போ வர சொல்லு உன் புருஷனை வர சொல்கிறா. இப்போ பாரு நான் கேட்குறேன் மச்சான். கேட்குறேன் மச்சான், எனக்காக கேட்குறேன் மச்சான். ஹேய் நான் கேட்குறேன்டா, எதுக்கு அப்புறம் ரெண்டு படி டார்ச்சர் பண்ணுறேன் நான் கேட்குறேன்டா. கேளு மச்சான் இது இந்த வர மச்சான் நீ கேளு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜெமனும் தாண்டா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கிளாஸில் அப்படியே ஒரு அமைதி நிலவுது. இப்போ நம்ம ஜெமன் தான் என்ன திடீர்னு ஒரு மயான அமைதி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் மட்டும் அப்படியே மூஞ்செலாம் தொலைச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே எந்திரிச்சுன்னு அப்படியே பவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே உள்ளே வர்றாங்கடா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே சிட் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே உள்ளே வந்து அவரோட கண்ணை யாரையோ தேடுது. தேனா லாஸ்ட் பெஞ்சில் குழந்தையாட நம்ம டே வந்து உட்காந்துருக்காரு. இப்போது அந்த பர்சன் தான்டா. ஓகே ஹோம் ஒர்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போது நம்ம தேதாண்டா. ஐயோ மச்சான் நான் முடிக்கலையே. என்னது முடியலையா? செத்தப்போ மச்சான் நீ முடிச்சிட்டியா? நான் என்னடா முடிச்சிருக்கேன், போச்சு போ. நேற்று அடி கொடுத்தான், அதுக்கப்புறம் நம்ம இப்படி தூங்கிட்டேன், நானும் மறந்துட்டேனே, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம புலமைன்னு இருக்க. இப்போ நம்ம ஜெயிக்கதாண்டா. ஓ நேற்று நீ ஹோம் ஒர்க் பண்ணல? இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேங்க நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டேதாண்டா. மச்சான் ப்ளீஸ் மச்சான் ஏதாவது பண்ணு மச்சான். ஹேய் நான் என்ன பண்ண முடியும்? அவன் மச்சான் வையன் எனக்கு, அவ்வளோதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வா நம்ம போய் சரண்டர் ஆகிடலாம் மச்சான். அது வந்து அடிப்பா மச்சான். ஹேய் மச்சான் இது காலேஜ் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா அப்படியே எழுந்துச்சு நிற்க. இப்போ நம்ம டேயும் அப்படியே எழுந்துச்சு நிற்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எழுந்திரிச்சு நின்றுட்டா. இப்போது எதுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? அது வந்து சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க்கு பண்ணல சார். ஹோ ஜெமன் நீங்களும் பண்ணலையா? அது வந்து சார். ஓகே அப்படியே ரெண்டு பேரும் வெளியே வர்றீங்களா? அது சி மச்சான் அவன் என்னமோ பிளான் பண்ணுறான் மச்சான். அதே தான் வந்து தொல்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினும் டேயும் அப்படியே போகிறாங்கடா. இப்போ நம்ம ஜேகே தான்டா. சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜான். ஓகே ஹோம் ஒர்க் எதுக்கு பண்ணல? நான் வந்து நேற்று பாட்டி போயிட்டாங்க அந்த துக்கத்தில். ஓ பாட்டி போயிட்டாங்க அந்த துக்கத்தில் ஹோம் ஒர்க் பண்ணல அப்படி தானே? ஆமாம் சார். ஓகே மிஸ்டர் டே உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து கரெக்டாக என்கிட்ட கேட்குறானே, நான் இப்போ என்ன பதில் சொல்கிறது? அது வந்து சார். என்ன உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா போயிட்டாரா என்ன? அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் எதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணல? அது மிரட்டுறானே இவன் தானே நேற்று என்ன அடித்தான். அந்த அடித்த வலி கூட இன்னும் எனக்கு போகவே இல்லை, அப்படி வலிக்குது. ஆனால் இப்போ பாரு எப்படி கேட்டுட்ருக்கானு. அது வந்து சார் சாரி சார், நான் தெரியாமல் இன்னைக்கு பண்ணாமல் வந்துட்டேன், நாளைக்கு பண்ணிடுறேன் சார். ஓ நாளைக்கு பண்ணிடுவோம். ஓகே இன்றைக்கி நீ பண்ணாததுக்கு சார் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கையை நீட்ட. ஓ ஹோம் ஒர்க் பண்ணலன்னா 2 அடி அடிப்பான், அடிச்சுட்டு விட்டுருவான், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படி தான் நினச்சிட்ருக்க. அப்படிலாம் இல்லை சார். போ நேற்று எத்தனை கொஸ்டின் உங்களை எழுதிட்டு வர சொன்னேன்? 5 சார். அந்த 5 கொஸ்டினையும் 200 டைம்ஸ் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற சார். அதான் வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பு. அது வந்து சார் 200 டைமா? அவ்வளோலாம் எழுதுனா என் கை என்ன? உன் கைக்கு என்னன்னு கேட்குறேன். ஹோம் ஒர்க்கை ஒழுங்காக முடிச்சுட்டு வந்துருந்தா எப்போ இது தேவையில்ல, போ உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போ நம்ம டேயும் அப்படியே வேறு வழி இல்லாமல் அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமினா அவன் புருஷனுக்கே 200 டைமா, அப்போது எனக்கு 1000 தடவையா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம ஜெயிக்க தாண்டா. ஜெமன் சார் உங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னல? ஆமாம் சார், எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாட்டி, நல்ல பாட்டி சார். அப்பப்போ எனக்கு காசுலாம் கொடுக்கும், இப்போ போயிடுச்சு சார். ஓ டிப்ரெஷனில் இருப்பீங்க. ஆமாம் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சார்.
அப்படின்னு நம்ம ஜெமினா சொல்ல இப்போ நம்ம ஜெயகேவா ஓ டிப்ரெஷனில் இருக்கீங்க பார்த்து பண்ணணும் பனிஷ்மெண்ட்டு ஓகே ஒரு 500 தடவை எழுதிட்டு வந்துடு சார் இல்லைப்பா போயிட்டு 500 தடவை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயகே சொல்லிட இப்போ நம்ம ஜெமினாவா நீ எல்லாம் மனுஷனாடா டேய் உங்ககிட்ட மாடிக்கின்னு பாவம் என் மச்சான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்கடா. ஸோ அந்த பீரியட் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இப்போ ஒரு லஞ்ச் டைம் அந்த மாதிரி வருதுடா. இப்போ நம்ம டேதாண்டா மச்சான் நான் என்னதான் மச்சான் பண்ணுறது இன்றைக்கி மட்டும் போனேன்னு வையன் 200 டைம்ஸ் என்னை வச்சு செய்ய போகிறான் மச்சான் நான் இல்லை தாண்டா பண்ணுறது. ஹேய் இங்கே பாரு மச்சான் நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் இவன் வேணாண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேட்டு பண்ணிக்கினல இப்போ இது உனக்கு தேவைதான். ஆமாம் மச்சான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னடா பண்ணுறது. ஆனால் ஒன்றும் அழுவாத மச்சான். சரி மச்சான் எனக்கு ஏதாவது ஐடியா கொடு மச்சான். இங்கே பாரு வேறு எவங்கிட்ட இருந்தாலும் தப்பிச்சிடலாம் ஆனால் உன் புருஷன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காலேஜில் இந்த பாடு படுத்துகிறான் இன்னும் வீட்டிலலாம் மச்சான் நீ செத்த மச்சான் விடு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹே ஜெமன் என்ன ஜெமன் இப்படி சொல்லிட்டு இருக்க ப்ளீஸ் ஜெமன். ஹே மச்சான் அது உன் தப்பு. இங்கே பாரு நீ சூஸ் பண்ணும்போதே கரெக்டான ஒரு பையனாக சூஸ் பண்ணியிருக்கணும் மச்சான். இப்போ அதுதான் என்ன மச்சான் பண்ணுறது. நல்லா பாரு சிங்கிளாக இருக்கேன் கம்மிட்டுன்னு நானுன்னு வையேன் எனக்கு கீழே இருக்கணும் மச்சான். அவன் நான் சொல்கிறத கேட்கணும். நாய்க்குட்டி மாதிரி இப்படி வாழ அடிக்கணும் தெரியணும். நாய்க்குட்டி பொண்ணு குட்டிலாம் இப்படி நம்ம காலை சுற்றிக்கிட்டு தெரியுது அதே மாதிரி அவன் காலை சுற்றிக்கிட்டு தெரியணும். அப்படி ஒரு பையனை தான் மச்சான் நான் பிடிப்பேன். நீ பிடிச்சதை பிடிச்சிட்ட இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணுறது சொல்லு. ஜெமினா ஏதாவது ஐடியா கொடுறான். ஐடியா இப்போதைக்கு என் மடியில் ஒன்றும் தோணல மச்சான். ஐ எம் வெரி சாரி. நீ போயிட்டு உன் புருஷனை எப்படியாவது இன்றைக்கி சமாளிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்குவோம். ஹே ஜெமினா வா மச்சான் போகலாம். பப்ஸு தீர்ந்து போச்சு இதுக்கப்புறம் உட்காந்துருந்தா இன்னொரு பப்ஸு கேட்பேன். சி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெமினா கூட்டிகிட்டு போயிடுறாங்கடா. ஸோ இப்படியே கிளாஸ் எல்லாம் நடந்து முடியுது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் டைமும் ஆகுது. அப்போது நம்ம தான் அப்படியே பார்க்கிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது இவன் வேற ஏற்றிட்டு போக மாட்டானே. ஓஹோ பஸ்ஸில் போகவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே வேறு ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜெமினா தான் ஹேய் மச்சான் என்ன போலையா. ஹேய் ஜெமன் நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைடா அந்த பஸ்ஸில். ஆமாம் ஒருத்தர் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிடுறீங்கல்ல. என் வீடும் அந்த பக்கம் தான் நானும் கூட பஸ்ஸில் வந்திருப்பேன். இப்போ என்ன மச்சான் பண்ணுறது. ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஏன் ஜெமினா இப்படி பண்ணுறான். எனக்கு கல்யாணம் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் ஹஸ்பண்ட் தானே ஒரு தடவையாவது இது வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருப்பானா கூட்டிகிட்டு போயிருப்பானா. மச்சான் நீ கல்யாணம் பண்ணது மனுஷனே கிடையாது ஒரு ப்ரொஃபஸரை அப்புறம் எப்படி. ஹே ஜெமுனா சரி விடு மச்சான் கோவப்படாத நீ போ நீங்கள் பஸ்ஸில் எவன் வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துறேன். ஏதாவது பண்ணானு ஏன் ஒரு கால் பண்ணு மச்சான் ஓடி வந்து நான் நிற்பேன். நின்றுவேன் சரி விடு எனக்கு டைம் ஆயிடுச்சு இந்த பஸ்ஸை விட்டேன்னு ஏன் எதுக்கு லேட்டாக வந்தேன்னு கேட்டு அதுக்கு வேறு 1008 அட்வைஸ் பண்ணுவான் மச்சான். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்கடா. ஸோ ஒரு பஸ் வருது அப்படியே ஏறி போனால் ஆக்சுவலாக அங்கே ஒரு சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்து எப்படா நம்ம வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம போகிறாங்க பார்க்குறாங்க எங்கேயுமே சீட் இல்லை. ஸோ நம்ம அப்படியே நின்றுக்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஹலோ அதோ அந்த சீட்டு ஃப்ரீயாக இருக்கு உட்காரியா நான் வேணா நின்றுக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காத என்கிட்ட எனக்கு நிற்க தெரியும் நான் நின்றுக்கிறேன். ஏய் என்ன ஓவராக பேசுகிறேன் வா வந்து உட்காரு எல்லாம் என் மடியில் உட்காந்துக்கிறியா சி கையெடு. ஏய் என்ன ரொம்ப பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட டெய்லியும் பஸ்ஸில் போகும்போது ரொம்ப வம்பல் வளர்த்துக்கிட்டே இருப்பான் அவன். ஸோ இப்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கான். ஃபைனலி நம்ம டேயோட ஸ்டாப்பு வந்ததுக்கப்புறமா அவர் டக்குனு இறங்கினோன்னே என்னைக்கு போயிட்டுனா நாளைக்கு வருவல்ல நாளைக்கு பார்த்துக்கிறேன் பச்சிலும் அப்படின்னு சொல்லிட்டு போக சிறப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே போயிடுறாங்க. இதே வேலையாக போச்சு. இவனை எனக்கு கல்யாணமும் ஒன்று ஆச்சு எதுக்கு ஆச்சுன்னே தெரில சி என் தலையில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு மாதிரி சேடாக போகிறாங்க. அங்கே வந்துட்டியாப்பா. ஆண்டி வந்துட்டேன். என்ன சமையல் இன்னைக்கு. என்ன சமையல் உனக்கு பிடிச்சது தான். ஆண்டி நீங்கள் நேற்று இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா. நடக்கலைனா தான் பிரச்சனை நடந்துச்சுல்ல அப்போது ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த ஆண்டி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்றாங்க. இப்போது நம்ம ஜேகே தாண்டா அப்படியே வராங்க. ஆண்டி சொல்லு ஜேகே. சாப்பாடு சாப்பிட்டானா. சாப்பிட்டான். ஓய் ஏஞ்சி வா. இருக்கு படிக்கிறதுக்கு தான் வேறு எதுக்கு ஜேகே.
இல்லை இல்லை ப்ரொஃபஸர், அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என்ன சொல்லணும்? அது வந்து இங்கே பாரு, எது சொல்கிறதா இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கோ, இது ஸ்டடி டைம், வா போகலாம். ப்ரொஃபஸர் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத என்னைக்கு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க? டெய்லி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏய் என்ன என்ன டைம் ஆயிடுச்சு, ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறல்ல. ப்ரொஃபஸர் ஒரு நிமிஷம். ஏய் இன்னும் 5 நிமிஷத்தில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்ற ஸ்டடி ரூமுக்கு. இல்லைன்னு வையன், பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஓகே ஃபைன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போயிடுறாங்க. இப்போ நம்ம டே தாண்டா ரூமுக்கு போயிட்டு, அது எப்படி ஒரு பையன், ஒரு கல்யாண பையன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஆசையாக பேசுறது இல்லை, நான் என்ன சொன்னாலும் கேட்குறதும் இல்லை. இந்த பஸ்ஸில் அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், எவ்வளோ நாள் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஒரு தடவையாவது கேட்டிருப்பானா? இவன்கிட்ட இனிமேல் சொல்லி வேஸ்ட்டு, சொல்லவே கூடாது. நம்ம டே இனிமேல் என்கிட்ட எந்த ஹெல்ப்புன்னு கேட்காத, உன் பிரச்சனை நீனே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே போகிறாங்க ஸ்டடி ரூமுக்கு. அங்கே ஜேகே ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் எவ்வளோ நேரம் வந்து உட்காரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பாட்டுக்கு அவங்க லேப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டே வந்து எதுவுமே பேசல, அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே தாண்டா, ஏய் டே சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், எதுக்கு நேற்று நீ ஹோம்ஒர்க் பண்ணல? என்னடா இன்னும் கேட்கலையேன்னு நினச்சேன். அது எப்படி, இவன் தான் நேற்று என்னை அடித்தான், அந்த டயர்டில் நான் படுக்க போயிட்டு தூங்கிட்டேன், இப்போது எதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கிட்டே வந்து கேட்குறான். இதுதான் இவன் கேரக்டர். சரி என்ன கேட்டுகிட்டே இருக்கேன்ல. அது வந்து ப்ரொஃபஸர், நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால தூங்கிட்டேன். என்ன உனக்கு டயர்டாக இருக்கு? என்ன அப்படி வெட்டி முறிக்கிறேன் நீ? இங்கே பாரு, இந்த தடவை மார்க் மட்டும் வரலன்னு வையேன் சார், அதெல்லாம் எடுத்துருவேன் சார். எடுக்கலன்னு வையேன், உன் வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த தடவை மார்க்கு நீ கண்டிப்பாக ஹையாக எடுக்கிற, இதுக்கு முன்னாடி எடுத்த அளவுக்குலாம் எடுக்கக்கூடாது, சரியா? ஓகே சார். நீ யார்? ப்ரொஃபஸர் ஜானோட ஹஸ்பண்ட். அப்போது எப்படி படிக்கணும்? அப்பாடா, இவன் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறானே ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் படிக்கிற சம்மந்தப்பட்ட மாதிரி மட்டும்தான் சொல்லுவார்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு ஓகே சார், ஓகே மார்க் தானே எடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நைட் அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜெமன் தாண்டா அப்படியே வராங்க. ஹேய் மச்சான், என்ன உயிரோட தான் இருக்கியா, கையை காமி அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ நம்ம டேயோட கை மேலுன்னு சொல்லிட்டு நம்மளால் சுற்றி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மச்சான் எங்கேயுமே அடியை காணும், நேற்று விடலையா அப்படிங்கிற மாதிரி கலாய்க. ஜெமினா, நான் இருக்க கடுப்பில் இங்கே பாரு, சரி விடு மச்சான், காண்டாவாத காலையிலேயே. என்ன மாட்ரு, நேற்று என்ன நடந்துச்சு? நான் படுக்க போயிட்டு எழுதிட்டேன். நான் அது எழுதிட்டியா? ஆமாம் மச்சான் எழுதிட்டேன். நீ எழுதலையா? ஐயோ நான் எழுதலையே. அப்போ இன்னைக்கு 1000 தடவை தானே. ஏய் மச்சான், இன்னைக்கு வாழ் வருவானா என்ன? ஜெமினா, ஆனால் நீ கேள்வின்னு ஒன்று கேட்குற பற்றியா? அவன் என்னைக்காவது லீவ் போட்டு நீ பார்த்துருக்கியா? ஆமாம்ல, உன் ஆளு கல்யாணத்துக்கே ஹாஃப் டே லீவில் தானே வந்தான். அதை வேண்டாம் ஏன்டா ஞாபகப்படுத்துகிறேன் மச்சான். அப்போவே வாது நீ உஷாராயிருந்தேன்னு வையேன், அப்போவே தப்பிச்சிருக்கலாம். ஆமாம் மச்சான், நீ தானே என் கல்யாணத்துக்கு வரவே. ஆமாம் மச்சான், வரல. இன்னத்துக்கு வரல? என் கல்யாணத்துக்கு நானே ஹாஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன். நீ என்ன டேஸுடா இங்கே வந்தேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வேற உன் கல்யாணம்ங்கிறதுனால நான் வந்ததே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் மச்சான். ஆனால் அவனோட நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன பார்த்தியா, அங்கேயே வந்துச்சு மச்சான் இங்கே, அதனால் நான் வர முடியல மச்சான். சரி விடு மச்சான், வா போகலாம். இதுக்கப்புறம் இங்கே நின்று பேசியிருந்தோம் ஏன், அவ்வளோதான். சரி வாட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமின் 2 பேரும் அப்படியே போகிறாங்கடா கிளாஸுக்கு. போயிட்டு அப்படியே உட்காராங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் இப்போ மட்டும் எவனாவது வந்து இந்த சிரிக்க தெரியாதவன் பீரியடை கட் மட்டும் பண்ண வச்சாங்கன்னு வையன், எனக்கு அது போதும் மச்சான். இவன் பீரியட் எப்படியாவது கட் ஆகணும் மச்சான், ப்ளீஸ் மச்சான், வேடிக்கை மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் இங்கே புலமையின் இருக்கோ. இப்போது நம்ம ஜியான் தாண்டா அப்படியே வராங்க உள்ள. எல்லாருமே அப்படியே பவ் பண்ணுறாங்க. நம்ம ஜியான் அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க. மச்சான் வந்துட்டா மச்சான், நான் எழுதலை மச்சான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கேருந்து ஒரு சவுண்டு, ஜேகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஜெமன் தான் ஏதோ ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வந்திருக்கு, கடவுளே தெய்வமே யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அங்கே அப்படியே நம்ம யோங்கியோட என்ட்ரி. இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜெமனா யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோங்கி அப்படியே போய்ட்டு ஜேகே பக்கத்தில் நிற்க, இப்போது ஜேகே தாண்டா ஸ்டூடெண்ட்ஸ், எவர் பேர் யோங்கி, இதுக்கப்புறம் எவர் தான் அவங்களோட இங்கிலீஷ் சார், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜெமனா என்னது இங்கிலீஷ் சாரா,
ஆஹா சாரே என்கிட்ட அழகாக இருக்காங்க, அப்போது இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா நான் ஃபெயிலே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினிக்கு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ நம்மகிட்டே தான் ஹே ஜெமன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்னடா பண்ணிகிட்ருக்கேன், உட்கார்றா எல்லாரும் உட்காந்துட்டாங்க உட்கார்றா அப்படின்னு சொல்ல எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நம்ம ஜெமன் மட்டும் கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு கை பிடிச்சி உட்கார வைக்க. ஹே ஜெமன் என்னாச்சு உனக்கு? அது மச்சான் அங்கே பாரு எங்க அந்த சாரை அதை நான் பார்த்துட்டேன் ஜெமினா, நீ எதுக்கு இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? மச்சான் அவர் ரொம்ப அழகாக இருக்காருல்ல. என்ன மச்சான் சொல்கிற, அழகாக இருக்காரா? ஆமாம் மச்சான், இவர் மட்டும் நீ கேட்டாருன்னு ஏன் போதும் மச்சான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்காரு, கரெக்டான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு. மச்சான் 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 இவனுக்கு வேணும் மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெவன் சொல்ல. இப்போ நம்ம டேரான் இங்கே பாரு மச்சான், வேணாமே வேணாம், இந்த ப்ரொஃபஸர் லெவலாம் வேண்டாம் மச்சான், ப்ளீஸ் மச்சான். ஏய் என்னடா ஓவராக பேசின்னு இருக்க, ஓ ஆள் மாதிரியா இவன் இருக்கான் பாரு மச்சான், நல்லா மொழு மொழு மொழுன்னு ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கான் மச்சான், இவனுக்கு வேணும் மச்சான். ஹேய் ஜிமனா, வெளியே பார்க்க ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கலாம் மச்சான், ஆனால் உள்ள உனக்கு தெரியாது மச்சான், விட்டுரு மச்சான், ப்ரொஃபஸர் வேணாம் மச்சான். ஹேய் டேய் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், நான் எப்பவுமே கமிட்டாக உட்காந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன மச்சான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஆமாம் மச்சான் பிடிச்சிருக்கு, அதானே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே மச்சான், உனக்காக நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏய் இப்போ தான் அப்படி பேசிக்கிட்டு இருந்த? இல்லை மச்சான், இப்போ தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நீ அவரே கல்யாணம் பண்ணிக்க மச்சான். ஏய் மச்சான் என்ன உனக்கு தெரியுமா என்ன அவரை இப்படி பேசிகிட்டு இருக்க? ஹேய் ஜெமினா, உனக்கு தெரியாதுல்ல, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. என்ன மச்சான், அவன் ஜேகேயோட ஃப்ரெண்டு. ஆமாம், அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவன் எனக்கு நல்லா தெரியும் மச்சான். மச்சான் மச்சான் அவன் பேர் என்ன மச்சான், அவர் பேர் என்ன மச்சான்? அதுவா மச்சான், அகஸ்டி. அகஸ்டி மச்சான், அகஸ்டியா? ஏன்னா மச்சான் பேரே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு, ஜியான் அப்படிங்கிற பேருக்கே அவன் அப்படி இருக்கான். மச்சான் பேரில் என்ன மச்சான் இருக்கு, நல்லவன் மச்சான், ரொம்ப நல்லவன், என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான் மச்சான். அப்படிங்கிற? ஆமாம் மச்சான், அவங்க அம்மா அப்பா கூட எனக்கு தெரியுமே. என்னது? ஆமாம் மச்சான், உனக்கு பேசி முடிக்கும்னா சொல்லு, நான் முடிச்சிடுறேன். மச்சான் இல்லை இப்போ தான் மச்சான் இங்கே பாரு, உனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு, கண்டிப்பாக உனக்காக நான் அவங்க வீட்டில் பேசி முடிச்சு வைக்கிறேன் மச்சான். இல்லை மச்சான் நான் இப்போ தான் பார்த்தேன். ஏய் உனக்கு என்ன, அவரோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக உனக்கு வரும், நீ இப்போது அவரை இனிமேல் லவ் பண்ணுற மச்சான். அது வந்து ஜிமினா, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்னென்ன மச்சான் உனக்கு அவர் தான்? இல்லை மச்சான் அது வந்து மச்சான் நான் பார்த்துக்கிறேன், அவன் உனக்கு தான், விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட. நம்ம ஜெமன் தாண்டா, சரி ஓகே மச்சான், இப்போ கூட என்னை வந்து ஹோம்ஒர்க்லேருந்து இவன் தான் காப்பாற்றிருக்கான், விடு மச்சான், இவன் தான் என் ஆள், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மச்சான். அப்படியே இரு, யார் என்ன சொன்னாலும் நீ மாறவே கூடாது. யார் என்ன மச்சான் சொல்லுவா? இல்லை மச்சான் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ மாறாத அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. சரி மச்சான் எப்படி வந்து போயிட்டு கட்டாயிரும், நம்ம ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினிக்கு சந்தோஷமாக இருக்க. இப்போ நம்ம யோங்கி தாண்டா, சரி ஜேகே இப்போவே பாதி பீரியட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியம், நீ போயிட்டு கேரியன் பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கி போயிடுவாரா. இந்த பக்கம் நம்ம ஜெமினா, ஐயோ என்னடா இது வந்து பாதிலே போயிட்டா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினிங்க கத்திட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஜேகே தாண்டா, ஓகே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, மச்சான்ட்டே உன் புருஷன் இனி யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான் மச்சான், இன்னைக்கு நான் செத்தேன், ஹோம்ஒர்க் வேறு முடிக்கல, அதுவும் இம்போசிஷன் வேறு குத்துந்தான், அதையும் முடிக்கல, இன்னைக்கு என்னை கொல்ல போகிறான் மச்சான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டானே, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க. இப்போ ஒரு சவுண்டு, ப்ரொஃபஸர் என்ன ஹீரோன்? இல்லை சார், நேற்று எடுத்த லெசனில் பாதி கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸோ இப்போது நீங்கள் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரான் கேட்க. இப்போ நம்ம ஜேகேயும் ஓகே நம்ம லெசன் பார்க்கலாம், எல்லோரும் புக் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாராம். இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் டே மச்சான் என்ன ஜெமனா, உன் ஹஸ்பண்டா இது? அதை தான் நானும் பார்க்குறேன் மச்சான், அந்த ஈரான் சொன்னோன்னா என்ன வாள் புக்கடுன்னு சொல்கிறாரு, அது அது எதுக்கா மச்சான், ஏதோ வேறு ட்ராக்கு போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக உன் ஆள் உன்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன்.
என்னது ஜெமினா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஏய் இவ்வளோ நாள் நம்ம ஜேகே ப்ரொஃபஸரை பார்த்துன்னு இருக்கமே, ஒரு நாளாவது அவர் ஹோம்ஒர்க் கேட்காம இருந்திருக்காரா என்ன? யார் பேச்சாவது கேட்டிருக்காரா? பத்தியா இப்போ ஈரான் சொன்ன ஒன்னே ஓகேன்ட்டாரு. மச்சான் ஏதோ இருக்கு பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, பழச்சிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமன் சொல்ல இந்த பக்கம் நம்ம டேக் ஒரு மாதிரி ஆயிடுது. அது எதுனா ஹீரோன்னு சொன்ன மட்டும் அவர் கேட்குறாரு. அப்பெல்லாம் ஒன்று இருக்காது, அவள் சும்மா நார்மலாக டாப்பர் தான், அதுக்குன்னு அப்பெல்லாம் இருக்காது, நம்ம ஜேகே அப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்கடா. ஆக்சுவலாக நம்ம டே நைட்டு ஃபுல்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டேக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ நம்ம டே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே கண் அசந்துடுறாங்க. இது நம்ம ஜேகே வந்து பார்த்துறாரு. ஏய் ஏய் டே சார் என்ன பண்ணிகிட்ருக்க? அது அது வந்து நான் எதுவும் பண்ணல சார். ஓகே, அப்போது இப்போ நான் என்ன ஃபார்ம்லாம் நடத்திட்டு இருந்தேன் சொல்லு. அது அது வந்து அது தூங்கிட்டுருக்க. என்ன மார்க் எடுத்து கிழிச்ச போன எக்ஸாமில்? அது வந்து சார் ஒன்றும் பிடுங்கிறது கிடையாது. காலேஜுக்கு எதுக்கு வர்ற ஒரு இதுவும் தரல, ஒழுங்காக படிக்கிறது இல்லை, பாடத்தையும் கவனிக்கிறது இல்லை, ஹோம்ஒர்க் கொடுத்தா அதுவும் செய்கிறதில்ல. ஒன்றா எதுக்கு உங்கள் வீட்டில் காலேஜ் அனுப்புகிறாங்க? எதுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு வர்ற அதை எனக்கு சொல்ல. சார் அது வந்து சார் இங்கே பாரு, என் கிளாஸில் தூங்குற வேலை வச்சுக்கிட்டேன்னு வையன், உனக்கு அவ்வளோதான். சார் நான் தெரியாமல். ஏய் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் பேசும்போது குறுக்க பேசிகிட்டு இருக்க. இல்லை சார் அது. ஏய் வாய மூடுறியா? இங்கே வா சார், இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிடா. இப்போ நம்ம டே அப்படியே ஜேகே பக்கத்தில் போகிறாங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு தூங்குனேன்? நைட்டு ஃபுல்லாக என்ன போடுங்கண்ணே? இவன் தானே உட்காந்துருந்தா 200 தடவை இமோஷன் எழுத சொன்னான். நைட்டு நான் 1 o'clock தான் தூங்குனேன்னு எழுதி முடிச்சுட்டு இப்போ வந்து இப்படி கேட்டுட்ருக்கான் எல்லோரும் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம டே அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஏய் கேட்குறேன்ல, என்ன சொல்ல மாட்டியா? அது வந்து சார் நீ கையை நீட்டேன் சார், கையை நீட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே கையை நீட்டுறாங்க. இப்போது நம்ம ஜேகே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டிக்கை எடுத்து அப்படியே டேயோட கையில் 2 தடவை ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிடுறாங்க. பாவம் நம்ம டேயோட கை செவந்தே போயிடுது. அப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுது நம்ம டேக்கு. இப்போ நம்ம ஜேகே தான், இதுக்கப்புறம் நீ என் கிளாஸில் தூங்குவ? இல்லை சார், இல்லை சாரி சார், சாரி மயிரெலாம் எனக்கு தேவையில்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டே வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே பீரியடும் ஸ்டாப் ஆக இப்போ நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிடுறாங்க. ஹே மச்சான் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை ஜெமினா, வலிதா? இல்லை ஜெமினா இல்லை. ஏய் அவனா மனுஷனா இல்லை வேறு தூமாடா, இன்னும் இப்படி போட்டு அடிச்சிருக்கான். ஆஹா கை வேறு வந்திருக்கே, ஆயில்மெண்ட்டே கிட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா இங்கே சொல்லிட்டு இருக்க. இப்போது டேயோட அந்த அடிப்பட்ட கையை ஒரு பர்சன் அப்படியே எடுத்து அந்த கையில் ஐஸ் கியூப் அப்படியே வைக்கிறாங்க. நம்ம டே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அது அந்த கிளாஸோட அவனும் ஒரு பையன் தாண்டா, ஒரு கிளாஸ்மேட் அப்படி தான். அவனோட பேர் கியாங். ஓகேவா? ஹே கியாங் என்ன பண்ணிகிட்ருக்க? ஹே டே அமைதியாரு, இது என்ன இப்படி சவந்திருக்கு, கொஞ்ச நேரம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இப்போ நம்ம டேயோட கையில் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜெமன் தான் கியாங் நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம கியாங்கும் சரி ஓகே டே நான் கிளம்புறேன், இந்த ஐஸ் கியூப் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கியாங் போயிட. இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் ஏன்னா அக்கறையெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. ஹே ஜெமன் நீ வேற ஏன்டா? இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல ஜெமனா. ஏய் அவன் என்ன லூஸாட்டே, எதுக்கு இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கான் அவன்? ஜெமனா அவன் அப்படி பண்ணலனா தான் ஆச்சரியம். ஹேய் இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு முன்னாடி எப்படா? ஹே ஜெமினா விடு, இது என்ன புதுசா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு லஞ்ச் டைமும் நம்ம டேயும் ஜெமினாவும் அப்படியே போகிறாங்கடா கேன்டீனுக்கு. இப்போ நம்ம டே தான், மச்சான் நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. ஏய் லூஸா நீனு, எப்படி நீ சாப்பிடுவ? கை ரெண்டும் நல்லா வீங்கிருக்கு. இரு மச்சான் நான் போய்ட்டு உனக்கு சாப்ஸ்டிக் வாங்கிட்டு வரேன். ஹே மச்சான் வேணாண்டா. ஏய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் போயிட. இப்போது அங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பாடு எடுத்து அப்படியே நம்ம டேக்கு கொடுக்குறாங்க. ஹே கியாங் இல்லை வேண்டாம், எனக்கு ஜெமன் சாப்ஸ்டிக் வாங்க போயிருக்கான், நான் சாப்பிட்டுப்பேன். ஹே டே சாப்பிடு பரவாயில்ல. இல்லை கியாங் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேண்டீனுக்குள்ளே நம்ம ஜேகே அப்படியே என்டர் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க?
அவன் இதுக்கு இவனை ஓடிட்டு இருக்கான். ஓ ஜேகே, லூஸு மாதிரி பண்ணிட்டியடா. அவன் கையில் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டியே, ரொம்ப வலிச்சிருக்குமோ, கை கை என்னாச்சுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேங்க நினச்சிட்டு இருக்க. இப்போது அந்த பையன் அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிடுறான். நம்ம டைம் அப்படியே வாங்கிக்கிறாங்க. என்னதான் கையில் அப்படி பட்டிருந்தாலும் அந்த ஜெமன் எங்க எப்போ பார்த்தாலும் இவன் கூட தானே சுற்றிட்டு இருப்பான். இப்போ அதுக்கு இவன் ஓட்டிகிட்டு இருக்கான். அட்டைப்பூச்சி மாதிரி ஒன்று ஒட்டிட்டு தெரியுமே இது பின்னாடி எப்போ பார்த்தாலும், அது எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நின்று முறைச்சின்னு இருக்காங்கோ. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே ஸ்டாப்ஸ்டிக்கை வாங்கிட்டு அப்படியே வராங்க. வந்தா ப்ரொஃபஸர் இங்கே என்ன பண்ணுறாரு? ஆத்தி டே ஜெமினா, இங்கேயும் வந்துட்டார் போல இருக்கு. பனிஷ்மெண்ட்டை கேட்டு ஒழுங்கு மரியாதை தப்பிச்சு ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் அப்படியே குனிய. இல்லையே, லுக்கு இங்கே இல்லையே, வேற எங்கேயோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் ஜேகேவோட ஐயக்க ஃபாலோ பண்ணி அப்படியே போனா. நம்ம ஜேகேவோட ஐய அப்படியே டே மேலே இருக்குமா. என்னடா இது, நம்ம ப்ரொஃபஸர் இருக்கு நம்ம மச்சானை பார்த்துக்கின்னு இருக்காரு. சைட்டா இல்லையே, மூஞ்சி கர்ண கொடூரமாக இருக்கே, ஏதோ காண்டா பார்த்துட்டுருக்க மாதிரி இருக்கே, காதலில் பார்க்குற மாதிரி இல்லையே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம கியாங்கு. ஓஹோ, ப்ரொஃபஸர் ஜியான் கதை அப்படி போகுதா? இப்போ தெரியும் இந்த ஜெமினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா அப்படியே நம்ம ஜேகே கிட்ட போக, ப்ரொஃபஸர் என்ன இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கோ? நான் சாப்பிட வந்த இடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீங்கோ? ஏய் இப்போ என்ன உனக்கு, நான் என்ன பார்த்தா உனக்கு என்ன? ஏன் அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? கூலாக இருங்க. நீங்கள் அவங்க புருஷனை தானே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. என்னது புருஷனா? ஏய் ஜெமினா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது சார் சும்மா அட லைட்டா. சரி ஓகே சார், ஒன்றும் இல்லைல்ல, நான் கிளம்புறேன். ஏய் ஒரு நிமிஷம். என்ன சார்? இல்லை ஐயோ சார், இல்லை நான் பண்ணி முடிச்சிட்டேன், இதை போயிட்டு பையன் மச்சானுக்கு ஊட்டணும், கையில் அடிபட்டுருக்கு, நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே ஓடிட. மகன் கேட்டால் போதும் எங்கிட்ட ஓடுவானே தெரியாது, கலாய்கிறானா, இப்போ என்ன கலாய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டு நிற்க. இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே போயிட்டு, மச்சான்ட்டே என்ன பண்ணின்னு இருக்க? ஹே ஜெமனா, இந்த கியாங் தான் ஊட்டி வரேன்னு சொன்னான். ஓ அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஜெமன், நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஐயோ கியாங், நீங்கள் போனால் அங்கே ஆட்டையை கழிச்சிடுமே, நீ உட்காரு. ஹே ஜெமனா, நீ எனக்கு ஊட்டி விடு. ஏய் டே அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே இருக்க. ஹே ஜெமனா, நீ தான் இருக்கேல்ல? ஆமாம்ல, நான் தான் இருக்கேன். சரி ஓகே, எனக்கு உச்சா வருது, நான் உச்சா போயின்னு வந்துடுறேன். இப்போ கியாங் நீ ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் அப்படியே போக. இப்போ எங்கே போகிறான் அந்த குள்ளை பார்த்து மறுபடியும் ஊட்டி விடுறான் அவன். ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேக்கு லைட்டாக அப்படியே காண்டாவது அப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு சவுண்டு, ப்ரொஃபஸர் சொல்லுகிறான். ஏன்னா எல்லாம் நான் 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ என் கூட கொஞ்சம் சாப்பிட வர்றீங்களா? சாப்பிடவா? இல்லை பரவாயில்ல, நான் போகிறேன். இல்லை சார், எனக்கு லெசன்ஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது, ஸோ அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே சாப்பிட்றலாம்ல. ஓ லெசன்ஸில் டவுட் இருக்கா? ஓகே அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிட்டு வரோம். இப்போ நம்ம ஜெமன் தான் கோர்த்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை பார்த்து காண்டாவார், பொசசிவாவார், ஜெலஸ் ஆவார். ஐயோ ஜாலியாக இருக்கும். அப்புறம் என் மச்சான் ஒன்று செஞ்சிருவான். ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? சார் என்ன பண்ணிகிட்ருக்கு? பாத்ரூமில் என்ன? இல்லை சார், சும்மா. என்ன யார் கூட சேர்ந்துருவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி ஓகே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சார் பாத்ரூமுக்கு எதுக்கு சார் வருவாங்க? அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். என்ன சொல்லணும்? இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம் சார், உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய் நான் யார் தெரியுமா? யுங்கி தானே உங்கள் பேர்? டே அகஸ்ட் டே. ஆமாம் சார், எதுக்கு டெரராகவே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் யுங்கின்னு அழகான பேர் இருக்கே. ஏய் என்ன கலாகிரியா? ஐயோ சார், நான் காதலாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன கலாகிரேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏய் அர்ச்சன் யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி தாண்டா அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறாரு. அகஸ்டி, நீ எனக்கு தான், உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், நீ எனக்கு தான் சரியா? ஆனால் இப்போ என் மச்சானல் மேனாச்சுன்னு தெரியலையே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே வேகமாக வந்து பார்த்தா, இந்த பக்கம் நம்ம ஜேகே ஈரான் கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாராம். என்னடா இது, இவன் அங்கே பார்த்து ஜலசாவன் போனால் இவனை பார்த்து நம்ம ஜலசாகிற மாதிரி பண்ணிட்டான். என்ன ஈரான் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், இவன் இதுக்கு முன்னாடி யார்த்தையுமே உட்காந்து சாப்பிட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் வேகமாக போயிட்டு, ஹே டே என்ன மச்சான் இந்திரா முதல்ல
ஏண்டா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, உனக்கு சோறு தான் முக்கியமா? என்னடா ஆச்சு? அச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க நம்ம ஜெமன். இழுத்துட்டு வந்து ஜேகே கிட்ட நின்றுட்டு, ப்ரொஃபஸர் என்ன இல்லை இந்த பையன் இருக்கல அவங்ககிட்ட தான் டவுட் கேட்கணுமா? டவுட்டா? ஜெமனா என்னடா பண்ணுற? மச்சான் அவன் ஈரன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்டா, ஏதாவது கேள்றான். மச்சான் நான் என்னடா கேட்குறது? மச்சான் ஏதாவது கேளு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் கோர்த்து விட்டு கிளம்புறேன். டே என்ன அவன் கை எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல. என்ன டவுட், என்ன கேட்கணும்? அது அது வந்து ஓ கெமிஸ்ட்ரி. ஐயோ கெமிஸ்ட்ரியில் ஏதாவது கேட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து சாப்பிட மாட்டிங்களே, என்ன திடீர்னு ஸ்டூடெண்ட் கூட? அவங்க கெமிஸ்ட்ரியில் டவுட்டுன்னு கேட்டாங்க, அதனால உட்காந்து சாப்பிட்டுட்டே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓ அப்படியா சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம். என்ன ஏதான் கொஸ்டினா? அவளோட எதுக்கு நீ உட்காந்து சாப்பிட்றன்னு கேட்கணும்னு தோணுது. கேட்டால் என்ன பண்ணுவா? இதோ இப்போ என் கையில் கொடுத்தி அதே மாதிரி கொடுப்பேன். என்னட்டே? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போகிறாங்க. அவங்க கையை ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்க கை ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிறது நம்ம ஜேகே பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ரொம்ப அடிச்சிட்டேன்னா என்ன? எதுக்கு ஜெகே உன் கேரக்டரை மாற்றிக்க மாட்டேற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவன் ஹஸ்பண்ட், அவங்ககிட்ட போய்ட்டு இப்படி நடந்துட்டுருக்க. இந்த கேரக்டர், இந்த கோல்டு கேரக்டர் எனக்கு மாறவே மாட்டுது, எதுக்குன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகே யோசிச்சுட்டு இருக்க. ப்ரொஃபஸர் சொல்லிடுறான், எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு டின்னர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகே கிளம்பிட்டாரா? எப்படியோ லஞ்சாவது சாப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, என்னடி நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களா? காலேஜ் ஃபுல்லாக போய் இதான் ரூமெல்லாம் பட முடி. ஓ அப்படியா, ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரானும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேயும் ஜெமனும் அப்படியே கிளாஸில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தாண்டா அப்படியே வந்து, ஈரான் என்ன நிஜமாவா? என்னடி? இல்லை ப்ரொஃபஸர் ஜியான் உன் கூட உட்காந்து சாப்பிட்டாரா? ஆமாம், நான் சும்மா அப்படியே போயிட்டு இருந்தேன், அவர் தான் ஈரான் வந்து சாப்பிட்றியா என் கூட அப்படின்னு கேட்டார். அதான் நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும், அதாண்டி. ஓ ஈரான், ஜேகே சார் இது வரைக்கும் யாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. அப்போ உன்னை ஜேகே சாருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஃபுல்லாக பேசின்னு தெரியுறாளுகோ. இப்போது நம்ம ஜெமன் தான், என்ன மச்சான் இது உன் புருஷன் அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு காலேஜே பேசிகிட்டு இருக்கே. ஜெமனா என்னடா நடக்குதுங்க? அதை தான் மச்சான் நானே கேட்குறேன். ஜெமன் அவனை என்னடா இது ஈரான் கூட சேர்த்து சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நான் யாரா? அதை தான் நான் கேட்குறேன், நீ யாரு மச்சான் அவனுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போங்கடா, கல்யாணம் நடத்துன்னு சொல்கிறீங்க. அண்ணா பத்தியா ஈரான் எப்படி உஷார் பண்ணிட்டு போகிறா? உனக்கு இல்லை போ. ஜெமன் இப்போ நான் அவனை ஏதாவது பண்ணணும்டா எனக்கு. ஆமாம், அவன் முன்னாடி வந்து நிறைய உச்சா போகிற அளவுக்கு பயப்படுவேன். இப்போ நீ என்ன பண்ண போகிற? மச்சான் எனக்கு தைரியம் வரணும். தைரியம் வரணுமா? ஆமாம் மச்சான், அவன் முன்னாடி போயிட்டு அவன்கிட்ட நான் கேட்கணும், அதுவும் வாடா போடான்னு பேசணும் மச்சான். அவனை யார்? நீயா மச்சான்? ஜேகே வாடா போடான்னு மச்சான் கண்ணு உள்ள விட நடக்காது. ஜெமனா நிஜமாவே சொல்கிறேன் மச்சான், நிஜமாக சொல்கிறியா? ஆமாம் மச்சான், சீரியஸாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? சொல்லுக்கியா? இல்லை இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ பர்த்டேவா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ டே. இல்லை கிளப்பில் கொஞ்சம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்க இந்த பக்கம் நம்ம ஜெமினா, மச்சான் ஜெமினா எப்பட்றா? அமைது மச்சான், போவோமா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தானே. கண்டிப்பாக கியாங், எதுக்கு நான் வராமல் எப்படி? ஓ தேங்க்யூ டே, நான் கூட நீ வரமாட்டேன்னு சொல்லி வேறு நினச்சேன். கியாங் நானும் வரேன். ஜெமன் நீயுமா? என்னதான் இன்வைட் பண்ண மாட்டியா? நான் வரலாம், என் மச்சான் வர மாட்டான். என்ன மச்சான்? அப்படிலாம் இல்லைக்கியா, அவன் வரலாம் நான் வருவேன். மச்சான் என்னடா போசுங்க என்னை கழட்டி விட்ற? ஜெமனா சும்மா சொன்னேன். கியாங் ஜெமனும் வருவான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லட்டே, நீங்கள் 2 பேருமே வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியாங் போயிட. ஸோ இது ஈவினிங் டைம் ஆகுதுடா. அப்போது நம்ம அப்படியே டேயும் ஜெமனாவும் கிளம்பி அப்படியே பார்ட்டிக்கு போகிறாங்க கிளப்புக்கு. அங்கே இது வரைக்கும் போனதே கிடையாது, ஜெமனும் போனதே கிடையாது. பிகாஸ் அவங்க இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் ரொம்ப குட் பாய் 2 பேருமே. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஜெமனா தாண்டா, மச்சான் ஏன்னா மச்சான் இந்த பிளேஸு இப்படி இருக்குது. அதான் மச்சான் எனக்கும் தெரியல, செம்ம வைபாக இருக்குல்ல. ஆமாம் மச்சான், எவா இங்கே பார்த்தியா டிஜேலாம் கலர் லைட்டு, எவா நல்லா இருக்கு, வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா அப்படியே டேயோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஒரு டேபிள் புக் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. டே வந்துட்டியா?
வந்துட்டேன் கியாங். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியாங் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேரா கியாங் இது உன்னோட கிஃப்ட். ஓ தேங்க்யூ டே, நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே பாருக்கியா, வர்ற வருஷத்தில் நான் வாங்காமல் வந்துட்டேன், இந்த என் கையை வச்சுக்கோ. ஓகே ஜெமன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனுக்கு முன்னாடி கையை கொடுத்துட்டு டே ட்ரிங்க் பண்ணுவியா? அது வந்து இல்லை பண்ணலன்னா ஓகே, கோக் இருக்குது. இல்லை நான் ட்ரிங்க் பண்ணுவேன். பண்ணுவியா நிஜமாவா? உன்னை பார்த்தா தெரியாது, பட் நான் ட்ரிங்க் பண்ணுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியாங் அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்க, இப்போ நம்ம ஜெமனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. மச்சான் என்ன மச்சான் இது இவ்வளோ கேவலமாக இருக்கு. ஆமாண்டா, இதை எப்படா இப்படி குடிக்கிறானுங்க தெரில மச்சான், மூக்கா பிடிச்சிட்டு கல்ப்பா அடிச்சிரு அப்படிங்கிற. ஆமாடா அடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரே கல்ப்பில் ஒரு கிளாஸ் அப்படியே குடிச்சு முடிச்சிட. ஹே டே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை கியாங், எனக்கு பழக்கம் நிறைய இருக்குது, அதனால தான். இல்லை இருந்தாலும் எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க, இப்போ நம்ம கியாங்கும் அப்படியே ஊற்றுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமன் தாண்டா கியாங் எனக்கு இன்னொரு கிளாஸ் ஊற்றுறியா? ஹே ஜெமன் ஒரு கிளாஸ் தானே, அதுக்கு என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க? அப்படிங்க என்ன கேட்டுருக்கல குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அந்த பாட்டிலை வாங்கி அப்படியே ஒரே கல்ப்பில் முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம டேரா என்ன இப்படி இருக்குது, தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் தான் ஏ மச்சான் டே நீ போகிற அவனை திட்டுற, வரு மச்சான் உனக்குள்ளே இருக்க தைரியம் வரும் மச்சான். ஆமாம் மச்சான் வரும் மச்சான். சரி மச்சான் வீட்டுக்கு போவோம் மச்சான். ஆனால் மச்சான் என்னை யாரும் இப்போ வீட்டுக்கு கொண்டு போய் விடுவா, என்னால் முடியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்க. இப்போ நம்ம கியாங் தான் ஏன்னா அதுக்குள்ளேயும் மட்டை ஆகிட்டாங்க. ஹேய் அலெக்ஸ் சொல்லு கியாங், இவனை கொண்டு போய்ட்டு அப்படியே வீட்டில் விட்டுறியா? நான் கூட்டி போய் வீட்டில் விட்டுறேன். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு போக, அலெக்ஸா இங்கே பாரு என் மச்சான் இருக்கால, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நல்லவன். சரி ஜெமன் எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே அலெக்ஸ் கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் நம்ம டே தாண்டா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, டே நான் பார்த்துக்கிறேன் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியாங் தாண்டா அப்படியே டே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஆண்டி சொல்லு ஜேகே இன்னும் டே வரலையா? இல்லைப்பா என்ன ஆச்சு அவனுக்கு? எவ்வளோ நேரம் ஆச்சு, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, என்ன திமிரு இருந்தால் அவன் எவ்வளோ நேரம் வெளியே சுற்றுவான். அந்த ஜெமன் அவனை சொல்லணும், எங்கே போயிருக்கானே தெரில, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவனை இங்கே பாரு ஜேகே, அவன் எப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் அடைஞ்சு கிடந்துட்டுருக்கான், எங்கேயோ ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிருக்கான். விட எப்படி ஆண்டி விட சொல்கிறீங்க, ஹோம்ஒர்க் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அவன் மனுஷன் ஜேகே, கொஞ்சமாக அவனை புரிஞ்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க். ஆண்டி இங்கே பாரு, அவன் வந்தால் எதுவும் திட்டாத சரியா? சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்க. இப்போ அப்படியே காலிங் பெல் அடிக்குதுடா. இப்போ நம்ம ஜேகே எனக்கு ஏறுக அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டோரில் ஒரு ஹோல் இருக்குல்லடா, அந்த ஹோல் வழியாக தான் பார்க்குறாங்க. பார்த்தாங்க கியாங் இருக்கான். கியாங்கா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இவன் ஷர்ட் பட்டன் எதுக்கு கலண்டுருக்கு, ஹேரெல்லாம் மெஸ்ஸியாக ஹிப்பில் கையை போட்டிருக்கான். இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ண போகிறாங்க. இல்லை கியாங் இருக்கான். ஆண்டி சொல்லு ஜேகே, இங்கே வந்து இந்த டேயை மட்டும் ரிசீவ் பண்ணி கூட்டி வந்துடுறீங்களா? ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டியும் அப்படியே வர. இப்போ நம்ம ஆண்டி அப்படியே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா அந்த பக்கம் அந்த பையன் தாண்டா நினைச்சிருக்கா, அதாவது கியாங். இப்போது ஆண்டி தாண்டா டே என்னாச்சு உனக்கு? ஆண்டி கொஞ்சம் போதை ஆகிட்டான், மற்றபடி எதுவும் இல்லை. இல்லையே டே குடிச்சதே இல்லை இது வரைக்கும். டே என்னாச்சு உனக்கு? என்னது குடிச்சது இல்லையா? நான் கேட்டதுக்கு குடிப்பேன்னு சொன்னானே, நீ யாருப்பா முதல்ல? நான் டேயோட பாய் ஃப்ரெண்ட் ஆண்டி. என்னது பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் நான் டேயோட பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியாதா? டே சொன்னது இல்லையா? சரிப்பா குடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி அப்படியே டேயை வாங்கிக்க. இப்போ நம்ம டே தாண்டா கியாங் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையிலே சொல்ல, ஓகே டே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியாங்கும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆண்டி தான் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டுருக்காங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். ஜேகே ஒரு நிமிஷம் ஆண்டி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லைப்பா நான் டே கொண்டு போயிட்டு. ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இது வந்து ஜேகே நீங்கள் கிளம்புங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. இப்போ அந்த மெய்டு ஆண்டியும் அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் என்ன ஆச்சு எனக்கு, எதுக்கு இப்படி தலையெல்லாம் வலிக்குது, எதுவும் மட்டமான சரக்கு அடிச்சிட்டேனா என்ன? என்ன ஆச்சு? யார் இது? பிக் பாய். ஹே ஜேகே நீ இங்கே பாரு, தயவு செஞ்சு முன்னாடி நீ வராத.
எங்கே பார்த்தாலும் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு காண்டாகுது. இங்கே பாரு ஜேகே, நீ எதுக்குடா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு தடவையாவது என்னை பார்த்து ஹேட்டே நீ அழகா இருக்க, ஹேட்டே உன் ட்ரெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹேட்டே வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு அப்படியே முத்தா கொடுக்கணும்னு தோணுது, உன்னை அப்படியே கட்டி பிடிக்கணும்னு தோணுது, ஏதாவது சொல்லிருக்கியா? காலேஜ்லையும் ப்ரொஃபஸரு, வீட்லையும் ப்ரொஃபஸரு, எதுக்குடா என்ன நீ கல்யாணம் பண்ண? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கட்டே, போட்டு பேசிகிட்டு இருக்க? ஆமாண்டா, அப்படி தாண்டா போடுவேன் டென்டால்டா. இங்கே பாரு, பல வருஷம், எத்தனை வருஷம் அவன்கிட்ட இப்படி நான் பேசணுன்னு என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு தைரியம் வரல, எனக்கு தான் வந்திருக்கு. எதனால? ஏதோ வெளில போயிருக்கான்ல அதனால். இங்கே பாரு மிஸ்டர் ப்ரொஃபஸர், உன்னை நான் இப்படி கூப்பிட மாட்டேன்டா. அது என்னடா, காலேஜில் தான்டா நீ ப்ரொஃபஸரு, வீட்டில் என்னடா நீ ப்ரொஃபஸரு? இங்கே பாருட்டே, காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். காலையில் ஃபீல் பண்ண அது காலையில் பார்த்துக்குவேன்டா. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல என்கிட்ட இதோ இந்த கண்ணை பார்த்து பேச பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இங்கே கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கதான். எங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக போய் படுத்துரு. குடிச்சிட்டு தூங்குறதுக்காக கிடிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசணும் ஜெயிக்கே. என்ன பேசணும்? ஏதா இருந்தாலும் காலையில் பேச முடியாது. இப்போது ஏதோ எவ்வளோ இருக்கானே அப்போயே உங்ககிட்ட பேசணும். எங்கள் பாரு ஜெயிக்கே, எனக்கு புரியுது, எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் உன் கேரக்டர் இப்படி தான். என் மச்சான் அப்போவே சொன்னான் இவனை கல்யாணம் பண்ணாதேன்னு. ஆனால் நான் தான் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜெயிக்க. ஏன் ஜெயிக்க பிடிக்க மாட்டேங்குது உனக்கு? எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக கோல்டாகவே இருக்க. இங்கே பாருட்டே, ஒழுங்கு மரியாதையா இது வரைக்கும் எவ்வளோ க்ளோஸாக என்ன நீ வர விட்டுருப்பியா? எப்போ பார்த்தாலும் பறின்னு சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக தள்ளி போயிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடு. தள்ளி போடுமா? ஏதோ எப்படியா? ஏய், தள்ளி போன்னு சொன்னேன், பக்கத்தில் வான்னு சொல்லலை. ஐயோ ஜேக, எனக்கு அப்படி தான் கேட்குது. பக்கத்தில் வான்னு நீ கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருட்டே, காலைல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் தானே ப்ரொஃபஸர், நான் தானே ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் பாருங்க. இங்கே பாருட்டே, ஐயோ பார் இங்கே பார் என்ன பார், இங்கே பார், எஃப்எஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே க்யூட்டாக அப்படியே ஃபேஸை வச்சுட்டு பவுட் பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜெயிக்க தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுறாங்க. அது ஐயோ ப்ரொஃபஸர் ஜியோ சிரிக்கிறீங்களா? என்ன நீங்கள் சிரிக்கிறீங்களா? ஆச்சோ, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஹெட்டே, இப்படிலாம் பண்ணிடுதுன்னு எனக்கு கோவம் தான் வரும். இவன் நீ சிரிக்கிற ஜியான், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? இல்லை நீ கேவலமாக சிரிக்கிற. அதுவும் உங்ககிட்ட கேட்கணும். இங்கே வாடா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே ஜெய்க்கியோட காலரை பிடிச்சிட்டு, என்னடா பண்ண இன்றைக்கி மதியானம்? நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? அந்த ஈரானோட உன்னை யார் உட்காந்து சாப்பிட சொன்னேன்? காலேஜ் ஃபுல்லாக ஈரானுன்னே என்னமோ லவ் பண்ணுறீங்கன்னு பேசுகிறாங்க. ஏன்டா, கல்யாணம் பண்ணி நான் புருஷன்னு ஒருத்தவங்க கூட இருக்கேன். அப்புறம் எப்படி நீ ஈரான் லவ் பண்ணுவேன்? சொல், நீ ஈரான் லவ் பண்ணுறியா? என்னை பார்த்து சொல், என் ஃபேஸை பார்த்து சொல், நீ ஈரான் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜெயிக்க தாண்டா. ஹேய், நான் சொன்னேன்னா நான் ஈரான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா? நீ சொல்லலை, நீ பண்ணுறது அப்படி தான் இருக்குது. எதுக்கு காலேஜில் அவகிட்ட மட்டும் சிரித்து நீ பேசுகிற? நீனா இங்கே பாரு, அவளும் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவனை ஸ்டூடெண்ட்டா? ஸ்டூடெண்ட்டு மட்டும்தானா? நான் உன் புருஷன் ரிங்கு நீ தானே கலட்டின. ஆனால் நீ மட்டும் போட்டிருக்க, என்னை மட்டும் கலட்ட சொன்னான். அப்போது நானும் எல்லாரும் மாதிரி ஸ்டூடெண்ட்டா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ இப்போ இப்படி சொன்ன? நாளைக்கு காலேஜில் போயிட்டு அன்றைக்கி எனக்கு ஒன்றும் இல்லை, அவளை லவ் பண்ணல, ஏதோ இந்த ஹேண்ட்ஸமான பையன், அழகான பையன், அறிவான அன்பான இந்த அவங்க தான் நான் லவ் பண்ணுறேன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லுவியா? சரி சொல்கிறேன். நிஜமா சொல்லுவியா? அந்த ஈரான் உனக்கு பிடிக்காது தானே?
எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் எங்கே பார்த்தியா என்ன என் கை வழுக்குது தெரியுமா? எதுக்கு என்ன நீ அடித்த? ஓ சாரி டே, ஏதோ தெரியாமல். நீ தெரியாமல் அடிக்கல, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா? எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி நம்ம டே கையை காட்டுறாங்க. அவங்க கை ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஓ டே ஐம் ஸோ சாரிண்ணா. சாரி யாருக்கு வேணும்? எதுக்கு எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிற ஜேகே? நான் என்ன பண்ணேன்? நீ தானே வீட்டில் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னேன், அதனால தான் நான் தூங்குனேன். நீ எதுக்குடா என்ன அடித்தேன்? எதுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு மாதிரி குழந்த மாதிரி அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜேகேயோட செஸ்ஸில் அடிக்க. அடிச்சுக்கோ, எனக்கு வலிக்கலையே. வலிக்கலையா? அப்போ நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. சரி ஓகே ஐம் சாரி. சார் யாருக்கு வேணும்? கியாங்க இருக்காது, அவன் தான் கையில் ஐஸ் க்யூப்லாம் வச்சு சரி பண்ணி விட்டான் தெரியுமா? என்னது? ஆமாம், அவன் நல்லவன், நீ கெட்டவன். ஓ நான் கெட்டவனா? ஆமாம், நீ தான் அடிச்ச ஜேகே என்ன, எனக்கு வலிச்சிச்சு தெரியுமா? இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜேகேயோட செஸ்லேயே மயக்கம் போட்டுற. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயோட ஹேண்டை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு பெட்டில் தூங்க வைக்கிறாங்க. சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க அவங்களும். தி மார்னிங் பார்த்தோன்னா நம்மகிட்ட நல்லா தூங்கின்னு இருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜேகே வந்து உட்காந்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டே. இப்போ நம்மகிட்டே தான் என்ன இப்படி தலைவலிக்குது ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இவர் எதுக்கு போய் இப்படி உட்காந்துட்ருக்காரு? ஐயையோ டே நைட்டு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்க அவருக்கு கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வருமா? அடட்டே இப்படியோ பண்ணி தொலைஞ்ச டே சொன்னியா? அவனை செத்த குச்சி கையில் வச்சுருக்கானா? குச்சியை காணும், அப்போ கையிலே போடுவான், நல்லா வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு அடிக்க போகிறான். ஏய் டே அது வந்து ப்ரொஃபஸர் சாரி. எங்கே பாரு, அதோ அங்கே ஹெட்டேக் சூப் வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு கிளம்பி காலேஜ் வா, நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிடுவாராம். இப்போ நம்ம என்ன எதுவுமே பண்ணல, ஒருவேளை காலேஜில் வச்சு செய்வானோ? செத்த எனக்கு நீ செத்த அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே கிளம்பி முடிச்சுட்டு கீழே வராங்க. ஆண்டி நான் கிளம்புறேன். டே ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி, நேற்று உன்னை விட ஒரு பையன் வந்தானே, அவன் யார்? ஜிமினா இருக்கும். ஜிமினோட ஃபோட்டோ நீ என்கிட்ட காட்டியிருக்க, ஆனால் ஜிமின் இல்லை. அப்போது அது கியாங்கா இருக்கும். கியாங்கா அவன் யார்? அவன் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தானா? ஆமாம் ஆண்டி, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைப்பா, நீ போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிடுறா. இப்போ நம்ம டெய்யும் அப்படியே போயிடறாங்க. போயிட்டு இப்போ காலேஜில் தாண்டா ஏன் மச்சான் உயிரோடவா இருக்க? எதுடா அப்படி கேட்குற? இல்லை மச்சான், நீ நேற்று போன குளத்துக்கு ஆளுவனை முடிச்சு விட்ருப்பான்னு நினச்சேன். அதே டவுட் சொன்னா மச்சான் எனக்கும். நைட்டு வேற என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ நம்ம அங்கே நடந்தது பூரா அப்படியே ஒப்பிக்க. இதான் மச்சான் நினச்சி. டேன்னு சொன்னியா அவரை? ஆமாம் மச்சான். அப்படி சொல்லியும் ஒன்று ஒன்றும் பண்ணலையா? தரலையே மச்சான். என்னான்னு? மச்சான் அப்போ கண்டிப்பாக அதுதான். எது மச்சான்? லவ் அச்சி வாய முடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜேகே அப்படியே வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? ஐயா யாரா இவன் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம் ஒன்றாவது படிக்கிற பிள்ளை மாதிரி கேட்டுனே இருக்கான். நம்ம காலேஜ் படிக்கிறோம்டா, டெய்லி ஹோம்ஒர்க்காக கொண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் அப்படியே புலம்பிட்டு இருக்க. இப்போ நம்ம தாண்டா மச்சான் ஹோம்ஒர்க்கு முடிச்ச? இல்லையா மச்சான், போயிடுவோமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அப்படியே எந்திரிக்க பார்க்க இப்போ நம்ம ஜேகே அதை பார்த்துட்டு இல்லை ஹோம்ஒர்க் செய்யலைன்னா பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு லெசன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட. இப்போ நம்ம ஜெமன் தான் மச்சான் உன் ஆளுக்கு என்னடா ஆச்சு? எதுவும் பைத்தியங்கிட்ட பூச்சா என்ன? அதானே எனக்கும் தெரில மச்சான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உன் ஆளு ஹோம்ஒர்க்கு வேணாம்னு சொல்லியிருக்கான் மச்சான். சரி மச்சான் நமக்கு ஹாப்பி தானே, உட்காரு அப்படின்னு சொல்லிட. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஏரான் சார் எந்திரிச்சு ரீட் பண்ணு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஈரான் தான் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நிமிஷம். என்ன ப்ரொஃபஸர்? இல்லை காலேஜில் ஏதோ ரூமர் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். மச்சான் என்னடா ரூமர் பற்றி பேசிகிட்டு இருக்கான்? தெரியலையேடா, நைட் இதையும் போய் கேட்டியா என்ன? கேட்டிருப்பனோ. ஓஹோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவன் பார்க்க எனக்கு ஒன்றும் தெரியாதே ப்ரொஃபஸர். எங்கே பாருங்கள்
எங்கே நடக்கிற ரூமர்லாம் யாரும் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஹீரான் என்னோடய ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ப்ரொஃபஸர் எங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். மச்சான் என்ன மச்சான் பண்ண போகிறோம் ஆளு தெரியலையே மச்சான். ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகை கையெடுத்து காட்டு வரோம். எல்லாருக்கும் ஷாக்கு. ப்ரொஃபஸர் இது என்ன பார்த்தா அப்படி தெரியுது? ஐம் மேரிட், திஸ் இஸ் மை வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் நம்ம ஜெமினா, மச்சான் உன் ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டா. டே ஆனதே என் கூட தானடா. ஆமாம் இல்லை என்ன மச்சான் பொசுக்கனை போட்டு உடச்சிட்டான் தெரியலையே. ப்ரொஃபஸர் நிஜமாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னும் நம்பலையா? திஸ் இஸ் மை வெட்டிங் ரிங், ஐ ஆம் மேரிட், ஐ ஆம் நாட் சிங்கிள். ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிடுற. இங்கே இருக்க எல்லாரும் காசிப் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மச்சான் ஆனால் யாருன்னு மட்டும் சொல்ல பார்த்தியா, வாழ் உஷாரு மச்சான். இதையாச்சும் சொன்னானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற. ஆமாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்க. ஸோ இப்படியே ஒரு லஞ்ச் டைம் ஆகுதுடா. அப்போ ஒரு பொண்ணு தான், ப்ரொஃபஸருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டி. அவர் நம்மக்கிட்ட தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஆனால் அவர் கல்யாணமான பையனை எப்படி பார்த்து பாருல்ல, ரொம்ப கொடுத்து வச்சுனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேச. இப்போ நம்ம ஜெவன் தான், மச்சான் கேடுக்க கொடுத்து வச்சவனா பார்த்துக்கோ, நீ தான் மச்சான் அந்த கொடுத்து வச்ச பையன். ஜெமினா வாய மூடுறியா? மச்சான் அண்ணா இவரெல்லாம் அப்படி பேசுகிறத பார்த்தா நீ என்னமோ ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்குவாங்க. மச்சான் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டையும் சொல்லிட்டு இருக்க. இப்படி தாண்டா எல்லா பொண்ணுங்களும் அந்த நம்ம ஜேகே சாரை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கொடுத்து வச்சேன், ரொம்ப கொடுத்து வச்சேன், ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு தடவை கோவம் தாங்க முடியல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? ஜேகே சாரை கல்யாணம் பண்ணால் ரொம்ப கொடுத்து வச்சவனா உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவர் இங்கே தான் இப்படி வந்து டெரராக இருக்காரு, பட் உள்ள குழந்தை மாதிரி. ஓ அந்த குழந்தைய நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்போ மூடிக்கிட்டு போகிறீங்களா? மச்சான் என்ன கேண்டா இருக்க? ஆமாம் மச்சான் கடுப்பு வச்சாளுங்க மச்சான், ஏன் நிலமை எனக்கு புரியுது, என்ன பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல. இதெல்லாம் நம்ம ஜேகே ஓரமானு பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுறாங்கடா. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இப்போது நம்ம தாண்டா என்றைக்கும் பஸ்ஸில் போகணுமா என்ன? எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பஸ்ஸில் போக. எனக்கு ஜேகே கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே போகிறாங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே காரை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரொஃபஸர் என்ன இல்லை இன்றைக்கி நான் அவங்க கூட காரில் வரவா? கார்லையா? எதுக்கு? இல்லை ப்ரொஃபஸர் எனக்கு கொஞ்சம் இங்கே பாரு, இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் என்கிட்ட எடுத்துக்காத. நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். வா ப்ரொஃபஸர் ஒரு நிமிஷம். சொல்கிறேன்ல அப்பா பஸ்ஸில் வா, நாளையிலேருந்து வேணால் பார்க்கலாம். நாளையிலேருந்தா எனக்கு தெரியாது, எனக்கு இன்றைக்கி இப்போவே உங்க கூட வரணும். குழந்தை மாதிரி அனுமதிக்காத, நான் கிளம்புறேன். ப்ரொஃபஸர் ஜங்குக், ஜான், டேய் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்த ஒரு மாதிரி க்யூட்டாக நின்று காலைல வச்சு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே இது கேட்குது. ஸோ கண்ணாடியிலே பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. என்னது புருஷாவா? நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போயிட. இவனை அப்படியே உன்னை வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறாங்கடா. ஸோ பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நிற்கிறாங்க. பஸ்ஸும் வருது. அந்த சேம் பர்சன் அப்படியே அங்கே இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே பின்னாடி வந்து நின்று ஒரு மாதிரி உரசிக்கிட்டே இருக்காங்க. எங்கே பாருங்க மிஸ்டர், தள்ளி நிற்கிறீங்களா? என்ன சொல்லலாம், நான் தான் உங்ககிட்ட வரேன்னு தெரியுதுல்ல, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிருங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட ஹிப்பில் அவன் கையை வைக்க வர்றான். இப்போ நம்ம அப்படியே அவரோட பேக்கை வச்சு மறைச்சிக்கிறாங்க. பேக்கை வச்சு மறைச்சா எங்களால் தொட முடியாதா? எந்த பக்கம் தொடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் இந்த பக்கமும் ஒரு மாதிரி கை வைக்க, இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதை தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தள்ளி வர்றியா? போயிருங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் 2 பையனை கூப்பிட்றான். ஸோ 2 பையங்க அப்படியே வர்றாங்க. ஆக்சுவலாக அந்த பஸ் ரொம்ப ஒரு மாதிரி லேட்டாக தாண்டா வருது. ஸோ அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை. இப்போ நம்ம தான் இங்கே பாருங்கள், என்ன பண்ண போகிறோமா? அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் வர. இப்போ நம்மகிட்ட அப்படியே அந்த பஸ்ஸில் உள்ள ஒரு ஸ்விட்ச் அப்படியே ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ் அங்கேயே ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்மகிட்ட அப்படியே ஓடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஓடுறியா? அவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப துரத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ நம்மகிட்ட ஓடிக்கிட்டே நம்ம ஜேகேக்கு கால் மேலே கால் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜேகே பாத் பண்ணிட்டு இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ண முடியல. இப்போ நம்ம அப்படியே ஜெமினா கால் பண்ணுறாங்க. ஜெமினா மச்சான் என்னாச்சு?
மச்சான் ஜெமினா அந்த பஸ்ஸில் அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஜெமினா, எனக்கு பயமாக இருக்குடா. ஏய் டே இப்போ எங்கே இருக்க நீ? அது எனக்கு தெரில, நான் எங்கேயோ ஓடிட்டுருக்கேன். டே எங்கே பாரு, எங்கேயும் ஓடாத, ஒரு இடத்துல அங்கே போயிட்டு எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோ, நான் வரேன் சரியா? ஜெமினா எனக்கு பயமாக இருக்குது ஜெமினா. நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் இங்கேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெமன் இப்போ அவங்க அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே பாத் பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு என்ன அவனை காணோம், ஒரு வேளை கோவத்தில் இருக்கானோ, வீட்டுக்கு வரட்டும் சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மொபைல் எடுக்கிறாங்க. என்ன எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் இவன், எத்தனை தடவை கால் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மொபைல் எடுத்து கால் பண்ணுறாங்க. பட் நம்ம டே வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் தான் கேட்குது. டக்குன்னு நம்ம டேயோட பேட்ரி லோ ஆகிட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. என்னாச்சு, ஏன் அவன் குரல் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவங்கள ஜெமனுக்கு கால் பண்ணுறாங்க. ஜெமன் எங்கே இருக்க? ப்ரொஃபஸர் அது வந்து டேக் கால் பண்ணான். அவன் குரல் இருக்க அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு, எங்கே இருக்கான்? அது வந்து அவனை 2-3 பசங்க பஸ்ஸில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ அவங்க எங்கே துரத்திட்டு இருக்காங்களா, எனக்கு தெரில, ரொம்ப பயந்து பேசிகிட்டு இருந்தான். எந்த இடத்துலன்னு கேட்டேன். தெரியல ப்ரொஃபஸர், நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன், சீக்கிரமாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் சொல்ல, இப்போ நம்ம ஜேகையும் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு எந்த ஸ்டாப்புன்னே தெரியல. ஸோ நம்ம ஜேகே ரொம்ப தேடுறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துட்டுருக்கேன், நீ கொஞ்ச நேரம் எங்கேயாவது இருந்துக்கோ, நான் வரேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட்டுருக்காங்க. எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் இங்கே பைக்கில் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜெமன் ஒன்று அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க, யாரோ ஓடுற மாதிரி. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, என்னை விட்டுருங்க, எதுக்கு போய் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? நெல்றா, ஓடி எங்கள்கிட்ட ஓடி தப்பிச்சிட முடியுமா, நெல்லுச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம டேயால் ஓடவும் முடியல. ஸோ அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, மச்சான் டே இது நீயா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போகிறாங்க. பட் நம்ம டே ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகும்போது டக்கு நம்ம ஜேகையும் வந்துடுறாங்க. ஜெமன் என்னாச்சு? ப்ரொஃபஸர் அங்கே பாருங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவங்களும் வேகமாக ஓடுறாங்க. என்னாச்சலாம், கிட்ட வந்தா விலகி போகிறா, மாட்டினியா, முட்டை சந்தில் வந்து மாட்டிக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் அப்படியே டேக்கி க்ளோஸாக போக, இங்கே பாருங்க, ஒழுங்கா என்னை விட்டுருங்க. ஐயோ செல்லம், பஸ்லேயே முடிச்சு விட்ருவோம், நீ தான் ஓரசலோட விட்டுருவோம். இப்போ பாரு முட்டு சந்தில் வந்து நீ ஏன் மாட்டிக்கிட்ட, நான் என்ன செல்லம் பண்ணுறது? இங்கே பாருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆச்சா? அதுக்குன்னு உன்னை விட முடியுமா? பார்க்க நல்லா சூப்பர் ஃபிகராக இருக்க, இன்றைக்கி ஒன்றா முடிக்காமல் விட மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப க்ளோஸாக வர. இப்போது அங்கே செம்மையான மாசான ஒரு என்ட்ரி. யார்? நம்ம ஜேகே. இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்து அந்த பையனோட கையை அப்படியே செம்மையாக முருகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? யாரா நீ? நான் யாரா? இப்போ சொன்னானே கல்யாணம் ஆச்சுன்னு, நான் தான் அவனோட லைசன்ஸு. இங்கே பாரு, உங்களுக்கு மாதிரி தான் கையை விட்டு, எதுக்குடா விடணும்? அவன் எவ்வளோ கெஞ்சினான், நீ விட்டியா? யாரு மேலே யார் கையை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொல்லந்து எடுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினா, வாடா இங்கே வாடா, ஏன் மச்சான் மேலே கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து போய் ஒரு பையன் மேலே போட, இன்னே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டை எடுத்து இவன் ஜிமின் மண்டியில் போட, என்ன அடிச்சியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் சண்டை போட்டு கிடக்க, அந்த பக்கம் நம்ம ஜேகே வந்துட்டு எல்லா பேரையும் அப்படியே பொல்லந்து எடுத்துடுறாரு. அந்த பசங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயை பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த பார்ட்டை வந்து நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சூன் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகே, பாய்.